பாப்போம். நீங்கள் யாரு? நான் தொலைபேசியாக வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் தான் தொலைபேசி. என்னை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரகாம் பெல் ஆவார். அழைப்புகளை ஏற்பதும் செய்திகளை அனுப்பவும் புகைப்படங்கள் எடுக்கவும் எல்லோருக்கும் உதவுகின்றேன். ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் பயன்படுகின்ற இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் என்னை அதிகமாக பயன்படுகிறார்கள். இதனால் மூளை புற்றுநோய், கண் பார்வை பிரச்சனை, காது கேட்டனில் பிரச்சனை, தூக்கம் இல்லாத பிரச்சனை, இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்குத்தான் முன்னோர்கள் சொல்வார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இன்றைய தொலைபேசியை பயன்படுத்தாமல் புத்தகத்தை படித்து பயன்படுவோம். நன்றி, வணக்கம். மிக அழகாக தொலைபேசி தனது சிறப்பான கருத்துக்களை வழங்கி இருக்கின்றார். எனவே இவருக்கு சிறப்பான பாராட்டுக்களும் நன்றிகளும். அடுத்ததாக ஒருவர் வந்திருக்கிறார். நீங்கள் யார்? வாங்க வாங்க. நீங்கள் யாரு? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ஒரு தென்னை மரம். எனக்கு குள்ளையர் இது காடு. நான் உயரமாக வளர்வேன். இந்த தடி மட்டத்தை சேமித்து வைத்துக் கொள்வேன். 7 ஆண்டுகள் காய்க்க தொடங்கி பல ஆண்டுகளில் மனிதருக்கு பயன்படுவேன். எள்ளிலிருந்து படலீர், கருப்பட்டி, பழம் குழங்கு, பழம் கற்கண்டு, பழம் சீனி போன்ற உணவுப் பொருட்களை பனை மரம் தருகிறது. உணவு மட்டுமன்றி மருந்தாகவும் பயன்படுகின்றேன். படலிகளை குடித்தால் உடல் சூட்டை குறைக்கும், வயிற்று போடு புண்ணமாகும். பனம் கற்கண்டு சாப்பிட்டால் தொண்டை புண் சரியாகும். நுங்கு தண்ணியை உடம்பில் தேய்த்தால் குருபாதையும் காய்ந்த ஓலைய கூடையாகவும் அள்ளு குழந்தைகளுக்கு கிளுக்கிழுப்பையாகவும் ஆடியோடி விளையாட பதங்காய் வண்டியலாகவும் வெடித்து மகிழ ஓலைய பட்டாசாகவும் கோழியை நடைக்க கூடுவலாகவும் தலை மரத்தில் வெட்ட பாவங்கள் உணவுண்டன. ஆனாலும் இடுலா அழிந்து வருகிறேன். ஆனாலும் இடுலா அழிந்து வருகிறேன். ஆனாலும் இடுலா அழிந்து வருகிறேன். ஆனாலும் இடுலா அழிந்து வருகிறேன். எல்லை பாடுவார்கள், எல்லை பாடுவார்கள், எல்லை பாடுவார்கள், எல்லை பாடுவார்கள். நன்றி. நன்றி. பனை வடலியை பற்றி சிறப்பான கருத்துரைகளை வழங்கிய எமது மாணவிக்கு சிறப்பான பாராட்டுக்கள். அடுத்ததாக யாரோ ஒருவர் வர இருக்கின்றார். நீங்கள் யாரு? அர்ச்சுனா டாக்டராக வந்திருக்கிறார். இவர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்கள் சொல்ல விரும்புகிறத சொல்லுங்க. நான் சிபா டாக்டர். பண்டத்திருப்பு சந்தியிருந்து காலமயம் இரவும் பல்லு
வெட்டி தன்ன நேரத்தில் குளிச்சு சொல்லுங்க 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 பயப்படாமல் சொல்லுங்க சொல்லுங்க நகங்கள் வெட்டி பழங்களை கழுவி சாப்பிட்டு சொல்லுங்க நிறைய தண்ணி குடிச்சு உடுப்பு தோச்சு கொடியில் போட்டு சொல்ல போறீங்களா இல்லையா? நன்றி. டாக்டராக வந்து தமது கருத்துக்களை தெரிவித்த எமது மாணவிக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக ஒருவர் வந்திருக்கிறார். இவர் யாரு? நீங்கள் யாரு? நாங்கள் போலீஸ். போலீஸாக வந்திருக்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்லுங்க. மக்களின் பிரச்சனைகளை பாதுகாக்க வந்திருக்கிறேன். மக்களின் பிரச்சனையை பாதுகாக்க வந்திருக்கிறீங்க. வேறு என்ன செய்ய போகிறீங்க? சொல்லுங்க. நன்றி. காவல்துறையாக வந்த போலீஸ் அதிகாரிக்கு எமது மனமார்ந்த சிறப்பான நன்றிகள். அடுத்ததாக ஒருவர் வந்திருக்கிறார். நீங்கள் யார்? நான் டீச்சர். அவர் ஆசிரியராக வந்திருக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் எந்த பாடசாலையில் படிப்பிக்கிறீங்க? செயின்ட் ஜேம்ஸ் முன்பள்ளியில் படிப்பிக்கிறாவாம். இந்த ஆசிரியருக்கு என்ன பேர் என்று கேட்போமா? எனக்கு டீச்சர். எந்த ஆசிரியராக வந்திருக்கிறீங்க? செயின்ட் ஜேம்ஸ் முன்பள்ளியில் படிப்பிக்கிற இந்த ஆசிரியராக வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க. நான் ராஜினி டீச்சர். எத்தனை வருஷமாக படிப்பிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன சொல்ல போகிறீங்க? பாட்டு ஏதாவது படித்து காட்ட போகிறீங்களா? பாட்டு படித்து காட்டுங்க. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? பாட்டு படித்து காட்டுங்க. பாட்டு படித்து காட்டுங்க. பாட்டு படிக்க விருப்பம் இல்லையா? அவள் பாட்டு படிக்க மாட்டாவாம். ஆசிரியராக வந்தது அவர் செயின்ட் ஜேம்ஸ் பாலர் பாடசாலையில் படிப்பிக்கிற ஆசிரியராக கடமையாற்றி வந்திருக்கின்றார். நன்றி அவர்களை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமாக வினோத உடை நிகழ்வில் பங்கு பெற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வினோதுடையில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பிரதம விருந்தர் உரை இடம்பெற இருக்கின்றது. உரையை வழங்க வருமாறு விது நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளரும் விசேட கல்வி வளவாளருமான செல்வி விஜிதா நாகேந்திரம் அம்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான் கதைக்கிறது விளங்குதா? ரைட். அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர்கள் அல்லது நலன் விரும்பிகளுக்கு தயவான ஒரு வேண்டுகோள். எல்லாரும் நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம்னு சொன்னால் எனக்கு இந்த பார்வை ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாரும் சிதறி இருக்கேக்குள்ள நான் எங்கே பார்க்குறேன்றது எனக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் முதல்ல எங்களுக்கு ஐ கான்டாக்ட் முக்கியம். நாங்கள் ஒரு ஆளை பார்த்து கதைக்க வேணும். தயவுசெய்து குறைக்காமல் ஒரே இடத்துல கூடினீங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்கும். சரி, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உண்மையா? நம்பலாம். இன்றைக்கு என்ன நடந்தது பள்ளிக்கூடத்தில்? யாருக்கு நடந்தது? உங்களுக்கா, டீச்சருக்கா, அம்மா அப்பாக்கா? யாருக்கு நடந்தது? உங்களுக்கா? இன்றைக்கு தான் பழகினீங்களா அல்லது இதுக்கு முதல் நிறைய நாள் பழகினீங்களா? இன்றைக்கு தான் பழகினீங்களா? இன்றைக்கு பழகி இவ்வளோ வடிவாக செய்தீங்களா? யார் உங்களுக்கு பழக்கினது? டீச்சர். உங்களுக்கு டீச்சரில் விருப்பமா? பள்ளிக்கூடம் வந்தோன்னே யார் டீச்சரை கட்டி பிடிக்கிறது? பள்ளிக்கூடம் வந்தோடனே யார் டீச்சரை ஓடி போய் கட்டி பிடிக்கிறது? கட்டி பிடிக்கிறார்கள் கையேற்றுங்க. பொய் சொல்லக்கூடாது. நான் டீச்சர்கிட்ட கேட்பேன், யார் கட்டி பிடிக்கிறது? உண்மையாவா? அச்சா பிள்ளை. யார் டீச்சருக்கு பூ கொண்டு வந்து கொடுக்குற? நீங்கள் வீட்டை பூ வர நிற்குதா? பூ கொண்டு வந்து கொடுக்குறீங்களா டீச்சருக்கு? நல்ல பிள்ளையார். அப்போ விருப்பம் டீச்சரில் விருப்பமா? வீட்டை அம்மா அப்பா அடிக்கிறதா பிள்ளைகளுக்கு? அடிக்கிறவையா? அப்போ நீங்கள் நல்ல பிள்ளையார். வீட்டை அடி வாங்கினா நீங்கள் நல்ல பிள்ளையார். ஓகேயா? வீட்டை அடி வாங்கினா நீங்கள் என்ன பிள்ளையார்? நல்ல பிள்ளையார். சரியா? ஓகே. இனி அம்மா அப்பாட்ட கொஞ்ச நேரம் கதைக்கட்டா? நீங்கள் சத்தம் போடாமல் இருப்பீங்களா? உண்மையா? நீங்கள் கதைச்சா நீங்கள் குலப்படி பிள்ளையார். நீங்கள் நல்ல பிள்ளைகளா குலப்படி பிள்ளைகளா? நல்ல பிள்ளைகளா குலப்படி பிள்ளைகளா? அப்போ கதைப்பீங்களா கதைக்க மாட்டீங்களா? அமைதியாக இருப்பீங்க. சரியா? ஓகே. வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, நான் நேற்று இரவு ஆசிரியருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு மூலம் கேட்டிருந்தேன். நான் காலநிலை சீரில்லாமல் இருக்குது, நாளைய நிகழ்வு நடைபெறுமா இல்லையா? நடைபெறாது என்று சொன்னால் தயவு செய்து எனக்கு ஒருக்கா தெரியப்படுத்துங்கோண்டு. ஆனால் ஒழுங்கமைத்தபடி இந்த நிகழ்வானது இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுடைய முயற்சி அவ்வளவு தூரம் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அதற்கு இயற்கை உங்களோடு ஒத்துழைத்திருக்கின்றது. அதுக்கு எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த பாடசாலையிலே மாணவர்கள் கற்கின்றார்கள் என்றால் எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே அடிப்படை என்பது முக்கியம். சில நேரங்களில் நாங்கள் யோசிக்கிறது முன்பள்ளி அல்லது பாலர் பாடசாலை என்று சொன்னால் அவர்கள் பாலர் பாடசாலை, எங்களோட தொனியே மாறும். அவன் நர்சரி டீச்சர், அவன் முன்பள்ளி டீச்சர், நாங்கள் கதைக்கிற விதமே மாறும். முன்பள்ளியில் உங்களோட பிள்ளை படிக்காமல் முன்பள்ளியில் இருந்து படித்தனான் என்ற ஒரு சான்றிதழை கொண்டு போகாமல் உங்களோட பிள்ளை அடுத்த படி தாண்ட முடியாது. உங்களோட பிள்ளைன்னு நான் சொல்கிறது எந்த பிள்ளையாக இருந்தாலும், இன்றைக்கு நான் இங்கே கதைக்கிறபடியாக உங்களோட பிள்ளைன்னு சொல்கிறேன். எந்த பிள்ளையாக இருந்தாலும் இதுதான் உங்களோட அத்திவாரம் சரியா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய மாளிகையை கட்டினாலும் திடீரென்று தொபாரெண்டு கீழே தான் விழும். ஆனபடியா அத்திவாரத்தில் நீங்கள் உங்களோட பிள்ளையை கொண்டு வந்து நம்பி இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஆசிரியர் கையில் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாடசாலையிலும் ஆசிரியர்களிலும் நிர்வாகத்திலும் அத்தனை மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குது. அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு அந்த பெருமை எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி சில குறைகளை சொன்னால் நீங்கள் பிள்ளையாக நினைக்கக்கூடாது. இன்றைக்கி உரையாற்றும் போதும் கூறியிருந்தார்கள் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பின் பங்களிப்பை பற்றி.
குறியாக நினைக்காதீங்க. நான் பொதுவாக முன்பள்ளிகளுக்கு போனால் முடியும் வரைக்கும் இருக்கிறேன். நான் ஏனென்று சொன்னால் எங்களை அவைகள் கூப்பிடக்க கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் என்றால் அந்த நிகழ்வுக்கு போக வேணும். இல்லை என்று சொன்னால் ஒரே சொல்லு மாட்டேன்னு சொல்லணும். வந்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி தியாலத்தில் போகிறத நான் விரும்புகிறேன். ஆனால் முன்பள்ளிகளுக்கு போன இடத்துல அநேகமான பிள்ளையாக நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்கள் மட்டாக்கள் மாற்றிக்கொள்ளுங்க. போன இடத்துல அநேகமாக எல்லா பாடசாலைகளும் நான் அவதானிச்சிருக்கிறேன். பெற்றோருடைய பங்களிப்பு 100% ஆசிரியர்களுக்கு இருந்திருக்கு. உண்மையாகவே நான் வேதனையோடு சொல்கிறேன். நான் இந்த மைதானத்தில் இதுக்கு முன்னம் நடந்தது எனக்கு தெரியாது. இந்த மைதானத்தில் நான் வந்த பிறகு இப்போ வரைக்கும் நான் அவதானித்தது ஆசிரியர்களும் குறிப்பிட்ட ஒரு சில பெற்றோர்களும் மட்டும்தான். மற்றவைக்கு ஈடுபாடு மனதில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தினா தான் எங்களுக்கு தெரியும். குடும்பத்திலையும் ஒரு ஆள் அன்பு இருக்குன்னு சொன்னால் நான் அன்பாக இருக்கிறேன்னு மனசுக்குள்ளே பூட்டி வச்சு கொண்டிருந்தால் எதிராளி இருக்கிற ஆளுக்கு தெரியாது. அது பிரச்சனையில் தான் போய் முடியும். வெளிப்படுத்த வேண்டும். உங்கள்கிட்ட ஈடுபாடை நீங்கள் வெளிப்படுத்தின தன்மை தயவுசெய்து பிள்ளையை அணைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோராகிய உங்களுடைய வெளிப்படுத்தல் அல்லது ஒத்துழைக்கின்ற தன்மை மிக குறைவாக இருந்தது. அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கொள்ளுங்க. இயல்பாக நாங்கள் ஒரு பிள்ளையை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வாங்கோண்டு கூப்பிட்டு போகாட்டி உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கதைங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பிள்ளையை கூப்பிடுறீங்க, வாண்டு கூப்பிடுறீங்க. உங்களோட பிள்ளை நீங்களோட சொல்லுக்கு வராட்டி உங்களுக்கு கோபம் வருமா வராதா? சினம் வருமா வராதா? மரியாதை கொடுக்கல என்ற எண்ணம் வருமா வராதா? உங்களோட பிள்ளையாக இருந்தாலும் இந்த நிகழ்வில் பழக்கப்பட்ட ஆக்களும் இருக்கிறோம், பழக்கப்படாத ஆக்களும் இருக்கிறோம். ஒளி வாங்கியில் உங்களுக்கு சொல்லினோம் பெற்றோர் நிகழ்வுக்கு வாங்கோ, இன்விடேஷனில் அடிச்சிருக்கு. பெற்றோருக்கு நிகழ்வு இருக்குன்னு தெரியும். 20 பிள்ளைகளும் இருக்கினும் பார்த்தேன் நான். ஆனால் 16 பெற்றோர் மட்டும்தான் வந்து நீங்கள். மிச்சம் 4 பேருங்க. 4 பேருங்க உங்களோட பிள்ளைகள் தானே. உங்களோட பிள்ளைகளுக்காண்டி நீங்கள் நிற்காட்டி விளங்கல எனக்கு. உங்களோட பிள்ளைகளுக்காண்டி முதல் நீங்கள் தான் வரணும். பெற்றோட்ட நிகழ்ச்சின்னா முதல் நீங்கள் மைதானத்துக்கு நிற்கணும். இருக்கிற ஒருங்கமைப்பாளர் யோசிக்கணும். இவ்வளோ பிள்ளைகளுக்கும் எல்லாரும் வந்திருக்கணும், என்ன நிகழ்ச்சியை கொடுக்குறது, நான் ஒழுங்கமைச்சதை இதுக்கு கொடுக்கலாமா இல்லையான்னு அவைகள் யோசிக்கணுமே தவிர இவ்வளோ பேரும் தானே இருக்கிறோம், இவைக்கு என்னத்தை கொடுக்குறேன்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மாற்றிக்கொள்வது உண்மையாகவே சிறப்பாக இருக்கும். என்னென்னு சொன்னால் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் சமூகத்தையும் பார்த்து தான் பிள்ளை வளரும். எங்களுக்கு இங்கே எல்லாம் சரியாக இருக்கணும். சில விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குறீங்கள, அவதானிப்பு எதுவாக இருந்தாலும் அவதானிப்பு. டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்கள் கொண்டு போய் டீச்சர்கிட்ட விடுறீங்கள, நீங்கள் டிவியை போட்டு விடுறீங்க, ஃபோனை கொடுக்குறீங்க, பிள்ளை பார்த்துட்டு ஆடுது. அப்போ சந்தோஷப்படுறீங்க தானே? சந்தோஷப்படுறீங்களா இல்லையா? ஆக்டரை மாதிரி உங்களோட பிள்ளை மேக்கப் பண்ணுது, சந்தோஷப்படுறீங்க. நீங்களே கூட்டிக்கொண்டே தலைமாரெல்லாம் வெட்டி விடுறீங்க. ஆனால் நீங்கள் முன்மாதிரியாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்க இல்லை? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுங்கோ. இங்கே ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் நிர்வாகத்துடைய பங்களிப்பும் அருட்தந்தையர்களுடைய ஈடுபாடும் அவருடைய ஒத்துழைப்பும் தான் இந்த நிகழ்வானது இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்குது. இதில் ஒத்துழைத்த பெற்றோருக்கு எப்போதுமே என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த முறை ஒரு நிகழ்வாக இருந்தால் நிச்சயமாக யார் கலந்து கொண்டாலும் பெற்றோருடைய முழு பங்களிப்பு இருக்குமென்னு நான் நம்புகிறேன். சரியா? நாங்கள் எங்கே தவறு விட்டோம்ன்றது தெரிஞ்சால் தானே அதை மாற்றிக்கொள்ளலாம். ரைட். சில பேர் சொல்லுவினோம், சில பேர் சொல்ல மாட்டினோம். என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் மாற்றியதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பாடசாலை தொடங்கி பொன் விழாவை கடந்து விட்டது. பொன் விழான்னு சொன்னால் இந்த பாடசாலை ஆரம்பித்து முன்பள்ளி ஆரம்பித்து 50 வருடங்கள் தாண்டி 52வது வருடத்தில் போகுது. இன்னும் 8 வருஷத்தில் நாங்கள் மணி விழா கொண்டாடலாம். எனக்கு தெரியாது பொன் விழா அங்கே கொண்டாடினாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் மணி விழாவை நாங்கள் கொண்டாடலாம் என்றது என்ற கருத்து. தச்சலமே நானும் உயிரோடு இருந்து இந்த நிர்வாகமும் இப்படியே இருந்து எனக்கு ஒரு அழைப்பு விடுத்தால் மணி விழாக்கு வர்றதில் நான் சந்தோஷப்படுவேன். அந்த ஒரு சூழல் கட்டாயம் இந்த பாடசாலைக்கு அமையும். நிர்வாகம் மாறலாம், ஆசிரியர் மாறலாம், ஆனால் பாடசாலை எப்போதுமே நிரந்தரமானது. 50 வருஷ பாடசாலை என்று சொன்னால் இங்கே படித்து போனவர்கள் இப்போது நிச்சயமாக பெரிய பெரிய அளவில் இருப்பாங்க. நாங்கள் ஒரு மணி விழாவை செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் தேடினோம் என்றால் சொல்ல முடியாது. மிக உயர்வான இடத்துல இருக்கிற பிள்ளை இங்கே இருந்து போன பிள்ளையாக இருக்கலாம். அந்த பெருமை இந்த மண்ணுக்கும் இந்த பாடசாலைக்கும் இருக்குது. ஆகவே இன்றைய நிகழ்வில் என்னை விருந்தினராக அழைத்து சிறப்பித்தமைக்கும் உங்களுடைய நிகழ்வுகளை கண்டு களிக்க எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ.
எப்படி சொன்னா நன்றியா சொல்லுவீங்க? ஆம், மிகவும் சிறப்பான முறையில் தனது பிரதம விருந்தினர் உரையை ஆற்றிச் சென்ற அம்மணி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பரிசளிப்பு வைபவம் இடம்பெற இருக்கின்றது.